ஸ்ரீ ராமபிரானோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டும் இவருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரலனா நீங்க கொடுக்கிற அடியினால இவர் என்ன உடனே திருந்திருவா போறாரு? ஒரு நாளும் திருந்த மாட்டாரு. சாரி அண்ணா, எங்களால ஏதோ தப்பு நடந்து போச்சு. விக்னேஷ், நீ என்ன விரும்புறியோ அதை செய். உழைப்பு. ஆமாண்ண. அட எதுக்காகப்பா நீ பயப்படுற? ரெண்டு பக்கத்துல இருந்து நம்ம உழைப்போம். பாவி உனக்காக வேண்டிப்பா. நீ நல்லா உழைக்கணும். நாங்க அத்தனை பேரும் உன் கூடவே இருக்கோம். சரிண்ணா. சரியா? வாங்க போலாம். சரி, விடு 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 பாபி. அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவான். கோயில் வாசல்ல இருக்கிற செருப்பு திருடிட்டு போயிட்டானே. என்னமாச்சு? பாத்தீங்களா மாமா, கோயில் வாசல்ல இவனே என் செருப்பு திருடிட்டு போயிட்டான். என்னம்மா நீ ஜாக்கிரதையா இருன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன்பா பகவான், இவளோட செருப்பு தொலைஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது புது செருப்பு வாங்கி கொடுத்துக்கலாம்ல. என் பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. உன் தலையெழுத்து சரியில்லை, உன் நேரமும் சரியில்லை. பாக்கெட்ல பிளேட் போடுறதோட விட்டாங்க. அதானே கதிர் சார பாருங்க, எவனாவது துணிஞ்சு அவர் பாக்கெட்ல கைய வைக்க முடியுமா? நீங்களும் தான் இருக்கீங்களே. இது என்னங்க நடக்குதுங்க? ஓ, ரெண்டு பேரும் கோவில்ல இருந்து வந்துட்டீங்களா? இங்க என்ன நடக்குது விக்னேஷ்? ஷர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்களா? பாத்தியா, என் வேண்டுதல நிறைவேற்றி வைன்னு சொன்னேன். நீ கேட்டாதானே? மறுபடியும் 100 சட்டை செய்யணும்ல. ரிலாக்ஸ் அண்ணி, ரிலாக்ஸ். நான் செஞ்ச வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னும் 500 ஷர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. என்னது? ஆமா. எப்படி இது? இங்க பாருமா மருமகளே, இது எல்லாத்துக்குமே அந்த பீடா கடைக்காரர் தான் காரணம். எல்லாரையும் வேலைக்காக அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. அது பாரு, அவரும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அட இந்தாங்க இந்தாங்க, சூட சூட குடிங்க குடிங்க. அப்புறம் எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். இந்தாங்க அண்ணி, எடுத்துங்க. தேங்க்ஸ் அண்ணா, நீங்க எடுத்துங்கண்ணே. என்னண்ணே, என்ன இதெல்லாம்? என்னால நம்பவே முடியல. இது எல்லாமே உங்களால தானே நடந்தது. என்னாலயா? வேற யாராலண்ணே? ஹவு? பகவானே, நீங்க முதல்ல என்ன திட்டி இருந்தீங்கன்னா நான் எப்போ திருந்தி இருப்பேன். அண்ணி, நீங்க இதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டீங்களா? அட என்னங்க இது? கதிர் சார் பாத்தீங்களா எப்படி சொல்லி புரிய வைக்கிறாருன்னு? அதானே, இவர்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேங்க. ஆனா இவர் எங்க புரிஞ்சுக்கிட்டா தானே? ஆனா புரிஞ்சுக்கிட்டா இவர்தான் கதிர் சார் ஆயிடுவாருல்ல. யோ பாபி, சரி உங்களோட அந்த ராமர் ட்ரெஸ் எல்லாம் எங்க?